இவ்வளவு பெரிய அவலத்துக்கு காரணம் அரசாங்கத்தினுடைய அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாத என்பதோடு வெள்ளம் வருகிற காலத்திலும் ஒரு முடிவெடுக்கின்ற இடத்தில் அரசே இல்லை, ஸ்தம்பித்து போய்விட்டது. முதலமைச்சர் எந்த நிர்வாகத்தையும் ஈடுபடவில்லை. யார் என்ன செயல்படுவது, எப்படி முடிவெடுப்பது என்று தெரியாமல் திகைத்து போயிருந்தார். ஒருங்கிணைப்பே கிடையாது. ஆனால் அரசு ஊழியர்கள், காவல்துறை காவலர்கள் தங்கள் வீடுகள் வெள்ளம் சூழ்ந்த போதும் கூட அவர்கள் இரவு பகலாக கடந்த 10 நாட்களாக போலீஸ்காரர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். கார்ப்பரேஷன் ஊழியர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். மின்வாரிய ஊழியர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். தீயணைக்கும்படை ஊழியர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் மறக்கவே முடியாது. ஆனால் முடிவெடுக்க வேண்டிய முதலமைச்சர் ஸ்தம்பித்து போய் கிடந்ததனால் ஒருங்கிணைப்பே இல்லாமல் போய்விட்டது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் போய்விட்டது. அதனால் தான் செம்பரம்பாக்கம் ஏரி அது முறையாக ஒரு வார காலமாகவே முறையாக 24 அடி 22 அடி தேங்க விடாமலே வெள்ளத்தை குறைத்திருந்தால் இவ்வளவு பெரிய ஆபத்தும் உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்காது. ஆகவே தான் விசாரணை கமிஷன் வேண்டும் என்று பதவியில் இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரணை கமிஷன் வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணியின் சார்பில் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். 1 லட்சம் கோடிக்கு மேலே வெள்ளச்சேதம், விவசாயமெல்லாம் பல இடங்களில் அழிந்தே போய்விட்டது. ஆனால் இவர்கள் அறிவித்திருப்பது யானைப்பசிக்கு சோளப்பொறி என்பதைப் போல இந்த நிவாரணம் போதவே போதாது. 50,000 கோடிக்கு குறையாமல் மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று பொறுத்துகிறோம். ஆனால் இது மக்களுக்கு போய் சேர வேண்டுமானால் கடந்த கால அனுபவங்களில் ஊழல் தான் இடம்பெற்றதனால் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து கட்சி பிரதிநிதிகள் இடம்பெற்று அது செயல்படுத்தப்பட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்ட வேண்டும். இல்லையே இவ்வளவு விபரீதங்களுக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டிய குற்றச்சாட்டுக்கு அவர் ஆளாவார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படலை அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதிகள் தற்பொழுது ஹைகோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது குறித்து உங்களோட உண்மைதான். ஒருங்கிணைப்பே கிடையாது. மாநில அரசுக்குள்ளே ஒருங்கிணைப்பு இல்லையே. மத்திய மாநில அரசு என்ன, மாநில அரசினுடைய இலாக்காக்களுக்குள்ளே ஒருங்கிணைப்பு இல்லை. பிறகு மத்திய அரசோடு எங்கே ஒருங்கிணைப்புக்கு போகிறார்கள்? ஒருங்கிணைப்பு இல்லை என்ற காரணம் முடிவெடுக்கிற அதிகாரம் மொத்தமாக அவரிடம் குவிந்து கிடக்கிறது. அவர் அறிக்கைகள் விடுவதோடு சரி, இருக்கக்கூடிய நிலைமையை அறிந்து அவ்வப்பொழுது எந்த விதத்திலே ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்றால் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் சேர்த்து ஈடுபடுத்தியிருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காது. டிஎல்எஃப் தொழில்நுட்ப பூங்காக்குள்ளே மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது சில உயிர்கள் பலியானதாக சொல்லப்படுது. அங்கே செய்தி சேகரிக்க போகிறவங்கள கூட செய்தி சேகரிக்க விட மாட்டாங்க. இது குறித்து உயிரிழப்புகள் எண்ணிக்கை 347 என்பது உண்மையல்ல, அதை விட பல மடங்கு இருக்கும். ஏனென்றால் இங்கே இருந்த ஒரு தோழருடைய கால் டாக்ஸி ஓட்டுநர் திரிகோணமலை இலங்கையிலே போய் அவருடைய உடல் ஒதுங்கி இருக்கிறது. புதுசாக பிரேதங்கள் எடுக்கப்பட்டன, மீட்கப்பட்டன என்று செய்தி வருகிறது. உயிர் சேதம் அதிகம். அந்த எண்ணிக்கையை குறைக்கிற முயற்சியிலே அரசு ஈடுபட்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறோம். நீங்கள் அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்? நாங்கள் முதல்ல இப்போ குப்பையும் சேரும் சகதியும் கழிவுகளும் சேர்ந்து பயங்கரமான தொற்று நோய்கள் வருங்கிற ஆபத்து டாக்டர்கள் பலரும் எச்சரிக்கிறார்கள். அரசாங்கம் முழு வீச்சில் குப்பைகளையும் கழிவுகளையும் சேர்ந்திருக்கக்கூடிய அசிங்கங்களையும் அகற்றுகிற வேலையில் ஈடுபடாவிட்டால் தொற்று நோய்கள் பாதித்தால் பிறகு மக்களை காப்பாற்றவே முடியாது. அதான் உடனடி வேலையாக அரசு இருக்க வேண்டும். அது குறித்து மக்கள் நல கூட்டணி நாங்கள் இன்று இரவுக்குள்ளாக முடிவெடுத்து நாளைக்கு அது கொடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவோம்.